evening, everyone. I'm Dr. Atira Negus Prabhakar, daughter of JCD Prabhakar, founder of Grace Foundation and Yoga Therapy. Grace Foundation is not just a title, but it's very dear to my heart as it is named after my late mother, Grace Jayanti Rani Prabhakar. She was a very compassionate, empathetic human being who truly believed that addiction not only ruins an individual. அதே குழந்தை 13 வயசுல ஃபுல் டிபெண்டன்சி மோடுக்கு போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 2024ல என்ன நடந்ததுன்னு கள்ளக்குறிச்சி மெத்தனால் டிராஜடி பத்தி நம்மளுக்கு தெரியும். நியூஸ் எல்லாருமே அதுல வந்து பிளாஷ் பண்ணீங்க. 65 உயிர்கள் நம்ம இழந்துட்டோம். எதனால? இலிசிட் ஆல்கஹால் கன்சம்ஷன்னால. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆல்கஹால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் மட்டும் ஆகல, அடிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய வேணும்ன்றது என்னோட வேண்டுகோள். எப்படி கிரேஸ் ஃபவுண்டேஷன் வித்தியாசப்படுன்றத பார்க்கலாம். நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க. இப்போ அவங்க எல்லாரும் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்றாங்க, மறுவாழ்வு மையங்களும் வைக்கிறாங்க. ஆனா எங்களோட கோர் பிலீஃப் என்னன்னா, மறுவாழ்வு மையம் கண்டிப்பா இருக்கணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதுக்கும் மேல பிரிவென்டிவ் கேருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது என்னோட நம்பிக்கை. எதனாலனா இப்ப எல்லாரும் பேசுறோம், ஜெனரல் ஹெல்த்ல பிரிவென்டிவ் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க, எல்லா ஊடகங்கள்லயும் அதை பத்தி பேசப்படுது. அதே போல் பிரிவென்டிவ் கேர் இந்த ஃபீல்ட்லயும் வரதுதான் என்னோட வேண்டுகோள். எப்படி இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த ஃபீல்ட்ல வர முடியும்ன்றது பாத்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். அவேர்னஸ்னா ஜஸ்ட் நோ ஆல்கஹால் அப்படின்னு மட்டும் சொல்லாம ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெத்தட்ல நாங்க எடுத்துட்டு போலான்னு இருக்கிறோம். அது என்னது சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் மெத்தட்னு பாத்தீங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, விஷுவல் லேர்னிங், கட் பிரெயின் பேலன்ஸ், இது மூலம் நாங்க எடுத்துட்டு போறோம். அதுல காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்றது என்னன்னா, அதாவது ஒரு மேல் அடாப்டிவ் தாட்டை நம்ம வந்து ஒரு ஒழுங்கான சரியான தாட்டா ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்லி தருவோம். அதே போல் விஷுவல் லேர்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு விஷுவல் லேர்னிங் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றத கிரியேட் பண்ணும்போது எப்படி அதை கிரியேட் பண்றோம்ன்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும்ல. சோ இது சிறு வயதுல இருந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி ஆகும். அதாவது ஒரு அடிக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த ப்ரிவென்ஷன் பத்தி வந்து இன்னும் ஒரு சரியான ஒரு வழி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஷுவல் லேர்னிங் எப்படி நாங்க கொண்டு வர போறோம்னா, த்ரூ அ ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட் பத்தி நான் கொஞ்சம் பேச விருப்பப்படுறேன். தலைப்பு வந்து சே நோ டு ஆல்கஹால் அவேர்னஸ் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். இதுல யாருனாலும் தமிழ்நாட்டுல கலந்துக்கலாம். Any creative minds who are interested can be a part of this short film contest. தமிழ் மொழியில இந்த படம் எடுக்கப்படணும். அது சைலண்ட் மூவியா கூட இருக்கலாம். ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கணும். வயலன்ஸ் ஆர் ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடாது. ஏஜ் அப்ரோப்ரியேட் கண்டென்ட்டா இருக்கணும். இது நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விருப்பப்படுறது எதுக்குன்னா, இந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது குழந்தைங்களுக்கு இந்த படம் காமிக்கப்படும். எதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த அவேர்னஸ் மூவிஸ் காமிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்னா, எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆள் மனதுல அந்த விஷயம் ரொம்ப பதியும். அந்த விஷயம் பதியும் போது அது ஒரு ஆட்டோமேட்டிக் தாட்டா மாறும். அந்த ஆட்டோமேட்டிக் தாட் என்ன ஆகும்னா, அந்த பர்சனோட பிஹேவியரா மாறும். அந்த பிஹேவியர் வந்து கேரக்டரா மாறும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷுவல் லேர்னிங், ஒரு நல்ல ஒரு குறும்படத்தை நம்ம வந்து அவேர்னஸ் கேம்பெயின் மூலம் நம்ம எடுத்துட்டு போகும்போது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கம்யூனிட்டி லெவல்ல எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த வீடியோ டெய்லியும் அந்த குழந்தை பார்க்க பிற்காலத்துல ஒரு சிச்சுவேஷன் வருது, இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால்க்கோ சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கோ அவங்க முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, அவங்களால ஒரு டிசிஷனை கிளியரா எடுக்க முடியும். ஒரு கிளாரிட்டியோட அவங்க இருப்பாங்க. அதாவது எப்படி இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா நம்ம வாழ்க்கை எப்படி சீரழியும், நம்ம கன்சியூம் பண்ணாட்டி நம்மளுக்கு வந்து வாழ்க்கை எப்படி மேம்படும்ன்றதான் ஒரு கான்செப்டா வச்சு நாங்க பண்றோம். இதுதான் எங்களோட phase 1 பார்ட் ஆஃப் த கிரேஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து
இது வந்து எதுக்கு நம்ம இது முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, அடுத்த லெவல்ல வந்து மத்த காம்படிஷன்ஸும் மத்த மறுவாழ்வு மையங்கள் அடுத்த phase 2ல நாங்க அறிவிக்கப்பட போறோம். இப்ப இந்த காம்படிஷன் மூலம் கலந்து கொள்கிறவங்க வந்து not just they are going to take part in the competition, but they form a base for the foundation, and they also are going to be a part of a huge movement where they're going to create a society where you don't require a treatment because we will be away from the clutches of alcohol and substance abuse. இந்த உரையை நான் முடித்துக் கொள்வதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விருப்பப்படுறேன். அடிக்கடி சிகிச்சை அளிப்பது எங்கள் நோக்கம் கிடையாது. சிகிச்சையே தேவைப்படாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக எடுத்திருக்கோங்க. நானும் வந்து ஒரு பார்ட்டா இருக்கிறது லான்ச் ஆஃப் கிரேஸ் ஃபவுண்டேஷன்ல. சோ உங்களுக்கு வந்து என்ன ஒரு பாடகியா தெரிஞ்சுக்கலாம், ஒரு டிவில சில ஷோஸ்ல பார்த்துருந்துருக்கலாம். சோ நான் எப்படி இங்க அசோசியேட்டட் அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருஷங்களா டாக்டர் அதிராவை தெரியும். என்னோட கசின் சிஸ்டர் தான் அவங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றத ஒரு ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு நான் பாத்திருக்கேன். அது அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே அப்படிதான். எங்க சித்தி மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜெயந்தி ராணி அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அவங்க வராங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு அவங்க சொன்னும் போது, நான் யூஸ்வலா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன்னா பாடுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், ரொம்ப பேசலாம் தெரியாது. பட் அவங்க சொன்னோன்னே நான் உடனே வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது எதுக்காகனா, இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ப்ரிவென்டிவ் கேர் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய ரீஹாப் சென்டர்ஸ் அது இதுன்னு நிறைய பார்த்துருக்கோம். நம்ம எல்லாரும் அந்த அடிக்ஷன் போனதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றது, அதை பத்தி ஒரு ஒரு பெரிய ப்ராசஸா அது நடக்கும். அது எவ்வளவு பொறுமையான விஷயம்னு நான் நானுமே பார்த்திருக்கேன். சில என்னோட டிஸ்டன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர்ல பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பர்சன் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் சீரழிக்காது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலிய, ஈவன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப கொடிய விஷயம். அந்த விஷயம் வந்து வரத்துக்கு முன்னாடியே, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாட் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட அடிக்ஷன்ஸ் ரெகுலர் லைஃப்ல இருக்கு. நமக்கு மீடியா அடிக்ஷன், ஃபுட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வெரி பேட். எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா பண்ணால் ஒழிய அது கரெக்டா போகாது. சோ அப்படி இருக்கும்போது ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு உள்ள வந்ததுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அப்படியே அவங்க லைஃபே ஜீரோ ஆக்கிரும். சோ அது வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை ரொம்ப இனோவேட்டிவா சூப்பரா வந்து ஒரு காம்படிஷன் நடத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் ப்ளே பண்றது. சோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா தெரியுது. ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி நம்ம ரீட் பண்ணும் போதோ இல்ல பேசும் போதோ விட அதை விஷுவலா பிரசன்ட் பண்ணும் போதுதான் டக்குன்னு போய் மைண்ட்ல பதியுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த யங் ஜெனரேஷனுக்கு டக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இந்த வேர்ல்ட்ல. சோ அந்த விதத்துல இந்த காம்படிஷன் நடக்க போகுது. சோ அது வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு அர்ஜ் பண்றதுக்காகவும், இவங்க பண்ண போற நிறைய நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்றதுக்காகவும் நான் வந்திருக்கேன். சோ அவங்கள்ட்ட ஜென்ரலாவே ஒரு குவாலிட்டி இருக்கு டாக்டர் ஆதிராட்ட. ஒரு பிரச்சனைன்னு நம்ம போய் நின்னோம்னா அவங்களோட வேர்ட்ஸா தெரியல எனக்கு, சில பேருக்கு அந்த ஹீலிங் பவர் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஹீல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சோ அதுதான் அவங்களோட யூட்டோபியா தெரப்பிலையும் நடக்க போகுது. சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேரோட வாழ்க்கை மாற போகுது. சோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் ஹியர் டு சப்போர்ட் ஹர் காஸ். த்ரூ அவுட் நான் கூடவே இருப்பேன் வித் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே. சோ நான் முக்கியமா சொல்ல இருந்தது என்னன்னா, ஆல் தி கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அவுட் தேர், கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸ் இதுக்கு சப்மிட் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த பிரைஸ் மணிக்காக மட்டும் பண்ணல, நீங்க வந்து ஒரு அமேசிங் காஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கைய உங்களோட வீடியோ மாத்தலாம். சோ கண்டிப்பா இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. My best wishes to Grace Foundation and Utopia Therapy. Thank you, Dr. Adira. ஓகே சார், திடீர்னு சொன்னாரு, அதனால ஞாபகம் இருக்க லிரிக் வரைக்கும் பாடுறேன். ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பூக்களமே,
ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நாம் வாழ்வே லட்சியம் நிச்சயம் என்னும் ஒரு நாளில் மனமே நீ மனமே நீ மாறிவிடு மனையும் அது பணியோ நீ மோதிவிடு. ஜெனரேஷன் இந்த இதுல வந்துடக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம் எங்க ஃபவுண்டேஷன்ல. சோ அவேர்னஸ் வில் பி ஏஜ் ஸ்பெசிபிக்காவும் இருக்கும். அப்கோர்ஸ் ஜெனரல் பப்ளிக்கும் நாங்க இது பண்ணலாம்னு இருக்கிறோம் சார். சோ பிற்காலத்துல சேல்ஸ் கண்டிப்பா கம்மியாகும். டாஸ்மாக்ன்றது ஒரு விஷயமே இல்லாம இருக்கிற மாதிரி பண்றதா எங்களோட நோக்கமா இருக்கும் சார். அது வந்து once we roll out the plan, you will know. Numbers will speak for itself. Thank you. Yes sir. இது mental health well-being காக யூட்டோபியா தெரப்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சார். It's a counseling and psychotherapy center. இது எல்லா வகையான ஒரு கவுன்சிலிங் சென்டரா இருக்கும். ஸ்பெசிபிக்கா ரேஸ் ஃபவுண்டேஷனுக்கு இது ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சென்டரா இருக்கும் சார். இது will be in support. So first சென்னையில ஆரம்பிக்கிறோம் சார், and then we will expand throughout தமிழ்நாடு சார். ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட் பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட் வந்து ஒரு தலைப்பை பாத்தீங்கன்னா சே நோ டு ஆல்கஹால் அவேர்னஸ் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்பும் கலந்துக்கலாம். 15 நிமிடங்களுக்குள் இருக்கணும் இந்த படம், குறும்படம். சைலண்ட் மூவியா இருக்கலாம், தமிழ் மூவியா இருக்கலாம். ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கணும். நோ வயலன்ஸ் ஆர் ஹேட் ஸ்பீச். ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இருக்கணும். அண்ட் இந்த கான்டெஸ்ட் வந்து 15th of July வந்துதான் கடைசி நாள் சப்மிஷன் டேட். அதுக்குரிய டீடைல்ஸ் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதே போல் வின்னர்ஸ் வந்து will be announced on August 3rd, 2025. அந்த வின்னர்ஸ் பரிசு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 lakh rupees along with certificate of recognition பிளஸ் அவங்க மூவி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நாங்க எடுத்துட்டு போற அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இன் ஆல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அங்கேயும் வந்து பிளே பண்ணப்படும். இரண்டாவது பரிசு பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் பரிசு தொகை பிளஸ் சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அலாங் வித் அவங்க மூவிஸும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்களோட ஒபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பிளே பண்ணப்படும். மூன்றாவது பரிசு 50,000 ரூபாய் பரிசு தொகை பிளஸ் சர்டிபிகேட் ஆஃப் ரெகக்னிஷன் அலாங் வித் எங்க பிளாட்ஃபார்ம்ஸ்ல காலேஜஸ்ல கம்யூனிட்டி லெவல்ல எல்லா இடங்களிலும் இந்த படம் பிளே பண்ணப்படும். இதை தவிர்த்து ஸ்பெஷல் மென்ஷன்ஸ், அதாவது பெஸ்ட் எஃபர்ட்கான விருது 25,000 ரூபாய் 4 பேருக்கு கொடுக்கப்படும். ஒருவருக்கும் 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். பிளஸ் சர்டிபிகேட் ஆஃப் ரெகக்னிஷன். அவங்க குறும்படமும் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லப்படும். இதுதான் சார் கான்டெஸ்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கான்டெஸ்டோட விதிமுறைகள். விரிவான விதிமுறைகள் எல்லாமே எங்க வெப்சைட்ல இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு மேலும் பண்ணலாம். தேங்க்யூ.